தைப்பூசம் மற்றும் இடும்பன் வரலாறு. வணக்கம் நண்பர்களே. பக்தி பரவசத்தோடு நாம கொண்டாடுற தைப்பூச திருவிழாவுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கான்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதுவும் அந்த காவடி எப்படி தொடங்குச்சு? இடும்பனுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பம் அசுரர்களோட அட்டகாசத்துல தொடங்குது. சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் இவங்க தேவர்களை சித்திரவதை செஞ்சு சிறையில அடைக்கிறாங்க. தர்மம் அழியுற நிலை வரும்போது தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட சரணடையுறாங்க. சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. அதுல இருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்படுது. வாயு பகவானும் அக்கினி தேவனும் அந்த தீப்பொறிகளை சுமந்துட்டு போய் சரவண பொய்கையில விடுறாங்க. அங்க அது 6 குழந்தைகளா மாறுது. கார்த்திகை பெண்கள் அவங்களை வளர்க்குறாங்க. ஒரு நாள் அன்னை பார்வதி அந்த 6 பேரையும் வாரி அணைக்கும் போது அந்த 6 குழந்தைகளும் சேர்ந்து ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானா அவதரிக்கிறாரு. அசுரர்களை அழிக்க தேவி பார்வதி தன் மொத்த சக்தியையும் ஒரு வேலாக மாத்தி முருகன் கிட்ட தர்றாங்க. அந்த மகாசக்தி வாய்ந்த வேல் முருகனோட கைக்கு வந்த விசேஷமான நாள்தான் தைப்பூசம். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு சுவாரஸ்யமான கதை நடக்குது. முருகன் அசுரர்களை அழிச்சு சம்ஹாரம் செஞ்ச பிறகு சூரபத்மனோட குருவான இடும்பன் அசுரன் உயிர் பிழைக்கிறான். அவன் மனமாற்றம் அடைஞ்சு அகத்திய முனிவர் கிட்ட சீடனா சேர்றான். அகத்தியர் அவனுக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுக்கிறாரு. இடும்பனே, கைலாயத்துல சிவனுக்கும் சக்திக்கும் அடையாளமா சிவமலை, சக்தி மலை மற்றும் பார்வதி மலை, சிவம் மலை அப்படின்னு 2 மலைகள் இருக்கு. அந்த 2 மலைகளையும் தெற்கே இருக்கிற பொதிகை மலைக்கு கொண்டு வான்னு உத்தரவிடுறாரு. இடும்பன் ஒரு அசுரங்கிறதால அவனுக்கு பலம் அதிகம். ஆனா 2 பெரிய மலைகளை எப்படி தூக்குறது? அவன் ஒரு தடியை எடுத்து பாம்புகளை கயிறா பயன்படுத்தி 2 மலைகளையும் தடியின் 2 பக்கமும் கட்டி தன் தோல்ல காவடி மாதிரி தூக்குறான். இதுதான் உலகத்தோட முதல் காவடி. பாரம் தாங்க முடியாம ஆனா பக்தியோட அவன் நடந்து வந்தான். நடந்து இப்போதைய பழனி மலை இருக்கிற இடத்துக்கு வரும்போது இடும்பனுக்கு பயங்கரமான களைப்பு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாம்னு நினைச்சு அந்த 2 மலைகளையும் கீழே இறக்கி வைக்கிறான். நல்லா தூங்கி எந்திரிக்கிறான். மறுபடி கிளம்பலாம்னு மலைகளை தூக்க பார்க்கிறான். ஆனா ஆச்சரியம், அந்த மலைகள் 1 இன்ச் கூட நகர மாட்டேங்குது. என்னடா இது, அசுர பலம் கொண்ட என்னாலேயே தூக்க முடியலையேன்னு நிமிர்ந்து பார்க்கிறான். அந்த மலையோட உச்சியில ஒரு சின்ன பையன் வெறும் கோவணம் மட்டும் கட்டிக்கிட்டு கையில ஒரு தண்டத்தோட சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். இடும்பன் கோவப்பட்டு, ஏய் சிறுவனே, இறங்கு, இது என் மலை, நான் கொண்டு போகணும்னு சொல்றான். ஆனா அந்த பையன் அசால்ட்டா, இது எனக்கான இடம், நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு சொல்றான். அசுர புத்தி தலைக்கேற இடும்பன் அந்த பையனோட சண்டை போட போறான். ஆனா அந்த பையன் தன் சுண்டு விரலால இடும்பனை தட்டி விடுறான். அந்த பையன் கையில இருக்கிற வேல் பட்டதும் பலம் வாய்ந்த இடும்பன் மயங்கி விழுந்து இறந்து போறான். இதை கேள்விப்பட்ட இடும்பனோட மனைவியும் அகத்திய முனிவரும் ஓடி வந்து முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறாங்க. முருகப்பெருமான் மனமிறங்கி இடும்பனுக்கு உயிர் பிச்சை தர்றாரு. கண் விழிச்சு பார்த்த இடும்பனுக்கு முன்னாடி நின்னது சாதாரண பையன் இல்லை, அசுர குலத்தையே அழிச்சு ஞான பண்டிதன் முருகன்னு புரியுது. உடனே அவன் கால விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வரம் கேட்கிறான். முருகா, தெரியாம செஞ்ச தப்பை மன்னிச்சுடு. இந்த மலையில நீயே தங்கு. ஆனா உன்னை பார்க்க வர்ற பக்தர்கள் முதல்ல என்னை வணங்கிட்டு அப்புறம். முருகப்பெருமானும் புன்னகையோடு, அப்படியே ஆகட்டும், நீதான் இந்த மலைக்கு காவல் தெய்வம். காவடி சுமந்து வரும் பக்தர்களின் பாரத்தை நான் தாங்குவேன்னு வரம் கொடுக்கிறாரு. இதனால் தான் இன்னைக்கும் பழனி மலைக்கு வர்றவங்க முதல்ல மலை அடிவாரத்துல இருக்கிற இடும்பனை கும்பிட்டுட்டு அப்புறம்தான் முருகனை பார்க்க போறாங்க. அன்னைக்கு இடும்பன் சுமந்த அந்த முதல் காவடியோட ஞாபகமாத்தான் இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தைப்பூச திருவிழாவுல விதவிதமான காவடிகளை சுமந்து வந்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. தைப்பூசம்ங்கிறது வெறும் திருவிழா மட்டும் இல்ல, நம்ம பாரங்களை முருகன் கிட்ட ஒப்படைச்சு நிம்மதி தேடுற ஒரு உன்னதமான நாள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.